கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் வாழ்நாளிலே மேலும் ஒரு நாளை நம்ம கூட்டி கொடுத்து தொடர்ந்து தேவனுடைய சத்தியங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கவும், புது சிருஷ்டிகளாக மாறுவதற்கு நம்மை தயார்படுத்தவும் நமக்கு தேவன் தொடர்ந்து கிருபை செய்துட்டு வரார். ஸோ அதனாலே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். கடந்த வாரங்களில் நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தோம். எல்லா சபைகளிலிருந்தும் மெய்யாகவே தேவன் நம்முடைய ஆராதனையும் நம்முடைய மனதையும் அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்கு வாஞ்சையுள்ள தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த மனதை தேவன் கட்டாயமாக பார்த்திருப்பார். அந்த வாஞ்சிக்கு தக்கபடி நம் புது சிருஷ்டிகளாக மாறுவதற்கேற்ற சகல அனுகூலங்களையும் தேவன் தம்முடைய பரலோகத்திலிருந்து நமக்கு தந்தருளுவார் என்கிற விசுவாசத்தோட எஞ்சியிருக்கிற நாட்களை நாம் தேவனுக்கென்று கழிக்கலாம். ஸோ இன்றைய தினத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ சமீபம் பாருங்கள், ஒரு தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. இன்னும் ஒரு நாட்களில் அந்த தேர்தல் வந்துடும் இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லையா? நிறைய அரசியல் கட்சிகள் கூட்டணி சேர்ந்துட்டு கேன்வாஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா? ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆட்சி வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இல்லையா? எலெக்ஷன் தேர்தல் வருகிறது அப்படிங்கிற போதே கவனித்து பார்த்தீங்கன்னா அதற்கென்று தனியாக ஒரு முக்கியத்துவம். அப்போ தான் மக்கள் அதிகமாக முக்கியத்துவப்படுத்தப்படுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ நம்ம இருக்கிற சீசன் தேர்தல் சீசன். அதனால் இந்த தேர்தலை குறித்தே ஒரு பாடத்தை என்ன செய்யலாம், பார்க்கலாம் இல்லையா? ஒருவேளை இது உலக பிரகாரமான தேர்தலை குறித்து நம்ம பார்க்க போகிறதில்ல. அது நடந்துகிட்ருக்கு. யார் வருவார்கள் யார் போவார்கள் எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரி, டிவைன் எலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. தெய்வீக தேர்தல் ஒன்று நடந்துட்டுருக்கு தெரியுமா? சபை மக்கள் மத்தியில் அந்த தேர்தல் இப்போ நடந்துட்டுருக்கு. கவனிக்கலாமா? அப்படியா? அப்போது இங்கே ஒரு தேர்தல் நடக்குதா? இதை குறித்து நம்ம கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்தணும்னா அப்போஸ்தலனாகிய பேதுருக்கிட்ட போய் கேட்கலாம். பாருங்கள், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். விசேஷமாக புது சிருஷ்டிகளாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு பேதுருடைய கவுன்சிலிங்கில் முக்கியமான வார்த்தை வாசிக்கலாம் பாருங்கள். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. பாருங்க, ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இல்லையா? நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அடிக்கடி இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை அவர் பயன்படுத்துவது உண்டு. அது ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையுங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அது ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். வேர்ஃபோர் த ரேதர் பிரதரன் கிவ் டெலிஜென்ஸ் டு மேக் யுவர் காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷூர் அப்படின்னு இருக்கும். காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷூர், அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும். அந்த தெரிந்து கொள்ளுதல்ங்கிற வார்த்தையினுடைய இங்கிலீஷ் பதம் தான் எலெக்ஷன். இன்றைக்கி நடக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவிலையும் நிறைய இடங்கள்ல இல்லையா? எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ எலெக்ஷன்னால என்ன அர்த்தம்? ஒரு புதிய ஒரு ஆட்சி வரப்போகிறது. அந்த புதிய ஒரு ஆட்சி வருவதற்கு இங்கே சில அரசியல் கட்சிகள் என்ன செய்கிறாங்க? மக்களை நோக்கி தேர்தல் அந்த வாக்குறுதி எடுத்துகிட்டு போகிறாங்க. வீடு வீடா, காடு காடா, நாடு நாடா, இரவு பகல் பார்க்காம, புரியுதுங்களா? நேரங்காலம் பார்க்காம என்ன செய்கிறாங்க? ரொம்ப ஒரு உற்சாகத்தோட போயிட்டுருக்காங்க பாருங்கள். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக பிரகாரமான எலெக்ஷன் தேர்தல். இதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ கூட நம்முடைய லைஃப்பில், அதுவும் விசேஷமாக திருச்சபையின் அழைப்பையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அதில் உண்மையுள்ளவர்கள் தாங்க 1,44,000 பேர். அது நமக்கு புரியுது இல்லையா?
அந்த 144,000 இன்டர்நேஷ்னல் கேபினட் மினிஸ்டர்ஸ் அவர்களுடைய வெற்றியை உறுதி பண்ணுவதற்கு தேவன் வச்சிருக்கிறது தான் ஒரு தேர்தல். இங்கே இப்போ இந்த தேர்தலில் யார் நிற்க போகிறாங்க, யார் அந்த மாதிரி ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்காங்களோ அவர்கள் தான் தெரிந்து கொள்ளுதலுக்குள்ளே வருவாங்க. காலிங் அண்ட் எலெக்ஷன் ஷூர். ஸோ இப்போது நம்ம இருக்கக்கூடிய காலப்பகுதியில் ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ளே நம்ம போகும்போது இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு, ஒரு டிவைன் எலெக்ஷன், ஒரு தெய்வீக தேர்தல் ஒன்று நடந்துகிட்ருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம், ஒரு தெய்வீக தேர்தல். இப்போது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் என்ன தெரியுங்களா, இப்போ நடந்துட்டுருக்கிற தேர்தலுடைய நடைமுறைகளை அப்படியே கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அதை அப்படியே ஆவிக்குரிய தேர்தலில் டிவைன் எலெக்ஷனில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஒரு அழகாக பொருந்தி வர்றதை நம்ம கவனிக்கலாம், பொருந்தி வர்றதை பார்க்கலாம். சரியா? ஓகே. தேர்தல், மக்கள், தேர்தலுக்கு நிற்கிறவங்க ஒரு வகுப்பார், அவர்கள் சில வாக்குறுதிகள் கையில் இல்லையா, இதை வச்சுக்கிட்டு தேர்தல் நாள் வரைக்கும் என்றைக்கு அந்த ஒரு கேன்வாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க, போய் பொதுமக்கள் மத்தியில் என்ன பண்ணுவாங்க, தங்களை தாங்கள் செய்த நல்ல காரியங்கள், அது செய்ய போகிற நல்ல காரியங்கள் செய்கிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த விஷயம். அதை என்ன செய்வாங்க, அதை தேர்தல் பரப்புரை சொல்கிறாங்க இல்லையா, பரப்புரை, அந்த ஒரு பரப்புரைக்கு இப்போ தயாராகிறாங்க. அப்போ இன்றைக்கி கூட ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் நாம் அந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எலெக்ஷன். அப்போ இங்கே கூட என்ன நடக்குது, ஒரு டிவைன் எலெக்ஷன் நடக்குது. சரியா? ஓகே. இப்போது இந்த டிவைன் எலெக்ஷனில் எப்படிப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுது அப்படிங்கிறத சாதாரண எலெக்ஷனை வச்சே நம்ம சொல்லலாம். இப்போ கவனிங்க, இப்போ நாம் தான் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண போகிறோம், தேர்தலில் நிற்க போகிறோம். இது ஒரு தெய்வீக தேர்தல். எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு தொகுதியில் ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 2 லட்சம் பேருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா? அதுக்குரிய ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் அந்த தேர்தலில் நிற்க முடியும். ஒரு 10 பேர் கேண்டிடேட்ஸ் அப்படி நிற்பாங்க. அந்த 10 பேர்த்தில் யார் ஒருத்தர் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இல்லையா? அதில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு கிரீடம், அரசாட்சி, அது நமக்கு புரியும். ஓகே. அப்படின்னா இப்போ ஒரு தேர்தலில் ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னாலே முதல்ல அவங்க என்ன செய்யணும் தெரியுங்களா, நான் தேர்தலில் நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு மனு தாக்கல் பண்ணணும் இல்லையா, மனு தாக்கல் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. மனு தாக்கல் பண்ணும்போது பாருங்கள், தேர்தல் நிற்கிற ஒருத்தர் போவார், கூட 2 பேர் கட்டாயமாக போகணும். அதுக்கு மேலே நிறைய பேர் வரணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் நிறைய பேர் வருவாங்க, கூட எல்லாம் வருவாங்க. ஆனால் 2 பேர் வேணும். யார் தெரியுங்களா, ஒருத்தர் இந்த தேர்தலில் நிற்கிறவரை முன்மொழியணும், இன்னொருத்தர் வழிமொழியணும். ப்ரப்போஸ் பண்ணுறது, செகண்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாகவே பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லேயே ஒரு கவுன்சிலிங் மீட்டிங்கு, அதில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீட்டிங்கெல்லாம் இருக்கும்போது இந்த நடைமுறையை பின்பற்றுறது நமக்கு தெரியும் இல்லையா. ஒருத்தர் முன்மொழிவாங்க, ஒருத்தர் வழிமொழிவாங்க. அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்மளெல்லாம் எதுக்கு கூப்பிட்ருக்கார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? பேதுரு கேட்டார் இல்லையா, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார் படிச்சிருக்கோம் இல்லையா, மத்தேயுவில், மனுஷகுமாரன் மறுஜென்ம காலத்தில் தம்முடைய வல்லமையுள்ள சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும்போது என்னை பின்பற்றின நீங்கள் எப்படி எல்லாவற்றையும் விட்டு விட்டு உங்கள் பின்னாடி வந்தமே, அந்த மாதிரி நம்ம அப்படியே வந்திருக்கோம். எல்லாவற்றையும் விட்டு வந்தோமா, எல்லாத்தையும் சேர்த்துட்டு தான் வந்திருக்கிறோம். நிறைய பேர் யார் விடுறதுக்கு தயாராக இருக்கல இல்லையா. ஆனாலும் ஒரு சிலர் இந்த உலக பிரகாரமான எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர்றதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அந்த வகுப்பாருக்காகத்தான் இந்த தேர்தல், டிவைன் எலெக்ஷன். இந்த தேர்தல் இப்படி முன்னே வரும். அப்படி வரும்போது கவனிக்கிறீங்களா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, ராஜாக்களாக உட்கார வைக்கிறேன். அப்போ ராஜாக்களாக உட்கார வைக்கிறதுக்கு எல்லாரையும் அங்கே வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்படி நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம மனு தாக்கல் பண்ண போகிறோம். யாருக்கிட்ட தெரியுமா, தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இங்கே நம்ம ஊரில் தேர்தல் ஆணையம் தனியாக இருக்கும், சென்னையில் இருக்கும் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அவங்க தான் அதை நடத்துவாங்க. அப்போது இந்த டிவைன் எலெக்ஷனுக்கு
தேர்தல் ஆணையம் எது தெரியுமா? டிவைன் கமாண்ட்மெண்ட்ஸ், தெய்வீக சட்டங்கள். சட்டத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். இந்த சட்டத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன், பாருங்க என்னுடைய மனுவை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யார் சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றாங்களோ தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம், சரியா? இப்போ நம்ம சட்டத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறோம். தெய்வீக சட்டம், தேவனுடைய திட்டம் இருக்குது, அதுக்குள்ளே தேவனுடைய சட்டம் இருக்குது. இப்போ நம்ம மனு தாக்கல் பண்ணோம்னா அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் வரணும். அப்போ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு வரணும்னா ஒருத்தர் முன்மொழியணும் இல்லையா? இந்த ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு நான் இந்த கேண்டிடேட்டை முன்மொழிகிறேன். நீங்களே சொல்லுங்கள், யார் நமக்கு முன்மொழிவார்கள்? இந்த ஒரு தெய்வீக எலெக்ஷனில் யார் நமக்கு முன்மொழிவாங்க? யார் தான் கூப்பிடணும் இல்லையா? யார் தான் கூப்பிடணும்? நம்மை முன்மொழிகிறவர் யாருங்க? படிச்சிருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 6:44 வாசிக்கலாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படின்னா கவனிக்கிறீங்களா? என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படின்னா யார் முன்மொழியணும்? ஆமாங்க, பிதாவாகிய தேவன் முன்மொழியணும். தேவன் கூப்பிட்டா தாங்க வர முடியுதில்லை. நம்ம படிச்சிருக்க முடியும். ஆரோனை போல அழைக்கப்பட்டாலுடைய இந்த கனமான ஊழியத்துக்கு எல்லாருமே வர முடியாது. தேவன் கூப்பிடணும். அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாமா? இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஒரு சத்தியத்தை கேட்டு வந்திருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். தேவன் கூப்பிடலைன்னா நமக்கு அந்த வாய்ப்பே இல்லை. நம்மை முன்மொழிந்தவர் நம்முடைய அப்பா, நம்முடைய பிதா. கவனிக்கிறீங்களா? எவ்வளோ பெரிய முன்மொழிதல் பாருங்க. ப்ரொபோசல் ஃப்ரம் காட் தி ஆல்மைட்டி. அவரு முன்மொழிகிறாருங்க, நீ வா, என்னுடைய ராஜ குடும்பத்திற்குள்ளே வர்றதுக்கு உன்னை நான் அழைக்கிறேன். த ராயல் ஃபேமிலி ஆஃப் காட். யாராவது தெரியுமா? பிதாவாகிய தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய சபை, த ராயல் ஃபேமிலி. வேர்ல்டுலேயே அந்த ராயல் ஃபேமிலிக்குள்ளே சாதாரணமாக யார் உள்ளே போக முடியாது. நீங்கள் பிரிட்டிஷ்லேயே போய் பாருங்கள், ராயல் ஃபேமிலிக்குள்ளே அவங்க யார் அனுமதிக்கிறாங்களோ அவங்க தான் உள்ளே போக முடியும். அந்த அளவுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் இருந்தது. அந்த மாதிரி இப்போ ராயல் ஃபேமிலிக்குள்ளே தேவன் நம்மளை கூப்பிட்றார். தேவன் தான் நம்மளை முன்மொழிகிறார். புரியுதுங்களா? சரி, தேவன் ஒருவரை முன்மொழிஞ்சிட்டா அப்புறம் இந்த பக்கம் தேவன் நிற்கிறார், நம்மளை முன்மொழிகிறார், நீ உள்ளவா. அப்போ இந்த சைடு யாரோ ஒருத்தர் வழிமொழியணும்ல, செகண்ட் பண்ணணும். தேவன் சொல்கிறத அக்செப்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ வாசிக்கலாம். யோவான் 6:37. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. பிதாவானவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவன் என்கிட்ட வருவாங்க, அவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. செகண்ட் பண்றார் கிறிஸ்து. பிதாவாகிய தேவன் முன்மொழிகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்கிறார்? வழிமொழிகிறார். நல்லா புரிஞ்சுக்கலாமா? பிதாவாகிய தேவன் தாங்க நம்மளை கூப்பிட்டுருக்கார். நல்லா புரிஞ்சுக்கலாம். இதை சொன்னவரே கிறிஸ்து தான். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால், அப்போது பிதாவாகிய தேவன் முன்மொழிகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிமொழிகிறார். சரியா? அதனால தான் யோவான் 17:6 நீர் உலகத்திலே தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். கற்பனை, த டிவைன் கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? மனு தாக்கல் பண்ண வந்திருக்கோம். தெய்வீக சட்டத்துக்கு முன்பாக இந்த பக்கம் பிதாவாகிய தேவன் நம்மை முன்மொழிகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழிமொழிகிறார். மனு தாக்கல் கையில் இருக்கு. இந்த தேர்தல் நடத்துகிற அலுவலர் என்ன கேட்பார் தெரியுமா? வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன், ஷோமி. இந்த தேர்தலில் நிற்பதற்கு ஒரு சில தகுதிகள் இருக்கு, அந்த தகுதியை உங்களுக்கு என்ன தகுதின்னு காட்டுங்க அப்படின்னு கேட்பான். அப்போ இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நார்மலாக தேர்தலில் ஒருத்தர் எம்எல்ஏ நிற்கணும் அல்லது எம்பிக்கு நிற்கணும்னா அதுக்கு சில தகுதிகள், ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க, முடிக்கவே அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எப்படி ஆகிட்டு போகுது இல்லையா? அது ஒரு தகுதி வச்சுருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க மேலே எந்த விதமான சட்டத்திட்டங்கள், குற்றவியல் காரியங்கள் எதுவும் இருந்துடக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி இது ஒரு தெய்வீக அழைப்பு இல்லையா? ஒரு தெய்வீக டிவைன் எலெக்ஷன். அப்போ இதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன தகுதி? என்ன தகுதி?
தேவனுடைய சொல் பேச்சு கேட்கணுமா? அதுதான் தகுதியா? அப்புறம் அவருடைய கற்பனைகளை கை கொள்வது தான் தகுதியா? எல்லாமே தகுதி தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பதில்கள் எல்லாம் வரும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆனால் தேவன் நம்மளை என்ன தகுதியில் அழைச்சிருக்காரு தெரியுமா? நீங்கள் கவனிச்சு பாருங்கள். நம்மெல்லாம் அந்த ஒரு எலெக்ஷனுக்குள்ளேயே போக முடியாதுங்க. ஆனால் தேவன் நமக்கு என்ன தகுதியில் நம்ம அழைச்சிருக்கார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:26 வாசிக்கலாம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். தகுதி சொல்றார் பாரு, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அப்புறம் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. பாருங்க, பிரபுக்கள் நம்மெல்லாம் மாம்சத்தின்படி நம்மெல்லாம் ஞானிகளோ வல்லவர்களோ பிரபுக்களோ இல்லை. நமக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனால் தேவன் எப்படி கூப்பிடுறார்? அடுத்த வசனம் பாருங்க, 28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இதுதாங்க தகுதி. யோசனை பண்ணி பாருங்க. தேவன் மட்டும் இந்த சத்தியத்துக்குள்ள ஞானிகள் தான் வரணும், உள்ளவர்கள் தான் வரணும், பிரபுக்கள் தான் வரணும்னு ஒரு கண்டிஷன் போட்டிருந்தார்னா நம்மெல்லாம் எங்கே போகிறது? பக்கத்திலே வர முடியாது. எவ்வளோ பெரிய இரக்கம் தேவன் காமிக்கிறார் பாருங்க. அப்படியே பார்க்குறார் உலகத்துக்குள்ளே பெரிய பெரிய ஞானிகள், கல்விமான்கள். ஆண்டவர் கூட ஒரு ஜெபம் பண்ணுறார் இல்லையா? பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகள் எல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தும்படியாலும் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுறார். ஆனால் கவனிச்சு பாருங்க, நமக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லைங்க. நல்லவர்களா? இல்லை. வல்லவர்களா? இல்லை. பாவிகளா? ஆமாம்மா, பாவிதான். நீதிமான்களா? அது பாதி தான் இல்லையா? பரிசுத்தவான்களா? அது சுத்தமாகவே இல்லை. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறார்? அழைச்சிருக்கார். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்படியே தேவனுக்கு முன்னாடி நிற்கும் போது இப்படி தாங்க நிற்கிறோம். ஆனால் நம்மைய தாங்க ப்ரப்போஸ் பண்ணுறார். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அப்படின்னா எவ்வளோ பெரிய இரக்கம். ஒரு பாருங்க, தேவன் என்னதான் அவர் எவ்வளோ பெரிய கடவுள். அவர் என்ன எக்ஸ்ட்ரீமில் அவர் இரக்கம் பாராட்டுறது. அதுக்கு ஒரு அளவு இல்லையா? அளவே இல்லை. அளவு வச்சுருந்தாருன்னா நம்மளாம் இதுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அளவில்லாத இரக்கம் உள்ள கடவுள் எங்கேயோ பிறந்து குப்பை தொட்டிகள் மாதிரி இருக்கிற தேவனுடைய நம்மளாம் அப்படித்தாங்க இருக்கிறோம். இதை உணரணுங்க, இதை உணரணும் கட்டாயமாக. எல்லாருமே உணர்ந்துட்டோம்னா அப்படியே தாழ்மை ஆயிடுவோம், அப்படியே அமைதி ஆயிடுவோம். தேவனே, என்னை நீங்கள் பிறக்க வச்சதே பெரிய ஒரு சந்தோஷம். இவ்வளோ பெரிய சத்தியத்தை கொடுத்துருக்கீங்க. சாகிற வரைக்கும் அந்த சத்தியத்தில் நான் இருந்துட்டு நான் சாகிறேன். அப்படி இருக்கணும் இல்லையா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்ன அருமையான ஒரு அழைப்புக்குள்ளே தேவன் கூப்பிட்டுருக்கார் பாருங்க. த டிவைன் எலெக்ஷன். சரி, தேவன் ப்ரப்போஸ் பண்ணியாச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செகண்ட் பண்ணிட்டார். தகுதி என்னங்கிறத சொல்லிட்டார். இப்போ நம்மக்கிட்ட கையில் வச்சுருக்கிற தகுதி என்ன வச்சுருக்கோம்? பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சியா? என்ன தகுதி? ஒன்றுமே இல்லைங்க. அதுதான் தகுதி, ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ என்ன செய்யணும்? தேர்தலில் போய் நிற்கிறதுக்கு தேர்தல் அலுவலர்கிட்ட போகும்போது இப்போ நம்ம மனு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ ஒரு டெபாசிட் கட்டணும். புரியுதுங்களா? அந்த தேர்தல் ஆணையம் அலுவலர்கிட்ட ஒரு டெபாசிட் கொடுக்கணும். அந்த டெபாசிட் தான் நாம் தேர்தலில் நிற்கிறதுக்கான அடையாளம். நாம் தேர்தலில் நிற்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்மொழியக்கூடிய ஒரு அடையாளம் தான் அந்த டெபாசிட்டு. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். டெபாசிட் கொடுத்தா தாங்க தேர்தலில் நிற்க முடியும் இல்லையா? அது என்ன டெபாசிட்? அதாவது நம்மகிட்டேருந்து ஒன்று போகுது, நம்முடைய சார்பாக ஒரு விஷயம் அங்கே நடக்குது, ஒரு விஷயம் அங்கே போகுது. த டிவைன் ஜஸ்டிஸ்க்குள்ளே போகுது. இப்போ நீங்களே சொல்லுங்கள், எதை டெபாசிட் பண்ணும்? ஏதோ ஒன்றை கொண்டு போய் கொடுக்கணுமா? தெய்வீக சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு போய் ஒன்றை கொடுக்கணும். கொடுத்தா தான் டெபாசிட். இப்போ சாதாரணமாக ஜனங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணுவாங்க. அது அவங்க கிட்ட இருக்கிறது. இங்கே யார் தெரியுமா டெபாசிட்டு? பணமல்ல, மனம்.
நல் மனசாட்சியின் உடன்படிக்கை சொல்கிறோமா இல்லையா? நம்மை தாங்க டெபாசிட்டே பண்ணி ஆகணும். அந்த தெய்வீக சட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அப்படியே டெபாசிட் பண்ணணும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, பாருங்க, எலெக்ஷனில் நிற்கிறன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டா அந்த எலெக்ஷன் அந்த டேட் வரைக்கும் நைட்டும் பகலும் பாருங்க தங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு, குடும்ப கோத்திரம் எல்லாவற்றையும் விட்டுட்டு நைட்டும் பகலும் ஓடுறாங்க. அங்கே ஒரு ஓட்டு, இங்கே ஒரு ஓட்டு, அங்கே 10 ஓட்டு இருக்கு இல்லையா? ஒரு ஸ்லம் ஏரியான்னு அதை பற்றி கவலைப்படுறதுல போயிடுறாங்க. எப்படியாவது அதிகமான ஓட்டுகள் வாங்கணும். அப்போ போகணும்னா சரி, நாங்கள் போகணும்ல, கஷ்டப்படணும்ல, அதுதான் நம்மெல்லாம் அப்படி தாங்க. டெபாசிட் கட்டுறதுல என்ன அர்த்தம்? நம்ம ஜீவபலியா தேவனுக்கு என்று அந்த சட்டங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். இதைத்தான் நமக்கு தெளிவாக பைபிளில் சொல்லியிருக்கு, ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படின்னா நம்முடைய சரீரங்களையே தேவனுக்கு டெபாசிட் கொடுக்குறோம், அவருடைய சட்டத்துக்கு. அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதான் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ரொம்ப முக்கியம், இல்லை கவனிக்கிறீங்களா? இந்த அரசியல்வாதிகள்லாம் ஜனங்கள் இடத்துல போகும்போது அப்படியே அவங்களுக்காகவே வாழ்கிற மாதிரி, அவங்களுக்காகவே உருகிற மாதிரி அப்படியே போவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அந்த நடிப்பு இங்கே இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறார், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்குரிய வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால, உங்கள் மனசையே மாற்றிட்டு அதுக்கு தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. இந்த டெபாசிட் தாங்க கொண்டு போய் நம்ம தெய்வீக சட்டம் கொடுக்குறோம் இல்லையா? அப்படி கொடுத்த உடனே கவனிங்க, ஞானஸ்தானத்தில் கொண்டு போய் அவங்க கொடுக்குறோம். கொடுக்கும்போதே தேர்தல் அலுவலர் என்ன செய்வார்னா, உங்கள் டெபாசிட்டை வாங்கி, உங்களுடைய மனுவை வாங்கி, அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? ஒரு சீல் குத்துவார், முத்திரை. அந்த முத்திரை தான் நாமோ தேர்தல் பரப்புரைக்கு அல்லது எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு போகிறோம் இல்லையா, அதற்கு அதிகாரம். சீல் குத்துவார். குத்தி நம்ம கையில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. இது எதுக்கு? நீங்கள் தேர்தலில் நிற்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் உங்களுக்கு என்ன கொடுத்துருச்சு, உங்களுக்கு அதுக்குரிய அதிகாரம் கொடுத்துருக்கு. நீங்கள் போய் என்ன செய்யலாம்? உங்களுடைய பரப்புரையை மேற்கொள்ளலாம். சரி, அப்படின்னா நம்ம தேவன்கிட்ட ஒப்படைக்கிறோம் இல்லையா, டெபாசிட் பண்ணுறோம். அவருடைய சட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு ஒப்படைக்கும் போது அந்த தெய்வீக நீதி, அந்த தெய்வீக சட்டம் நமக்கு ஒரு முத்திரையீடு தான். நமக்கு நல்லா தெரியும், நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு, முக்கியமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட சில பேருக்கு உண்டு, அது சப்ஜெக்ட் வேறு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட தேவனிடத்திலே தன்னை டெபாசிட் பண்ணுறார். ஜீவபலியை ஒப்பு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்திலிருந்து புறாவை போல ஒரு முத்திரை அவர் தலைமையில் இறங்குச்சான். இப்போ புரியுதா என்ன முத்திரை? 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் நம்மை முத்தரித்து, பார்த்தீங்களா? அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவியனும் அச்சாரத்தை உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவர் நம்மை முத்தரித்து, அப்போ எதில் முத்திரை போடுறாருன்னா பரிசுத்த ஆவி. நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு என்ன செய்கிறார்னா நம்ம மேலே சீல் மாதிரி குத்துறார். சரி, பரிசுத்த ஆவி கொடுத்ததுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேணும்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளில் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எத்தனை முறை இந்த வாசனம் படிச்சிருக்கோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ நம்ம அந்த ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு தேவன்கிட்ட அந்த பரிசுத்தாவை வாங்கிட்டோம்னாலே இப்போ நம்மளாம் யாருன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கிறிஸ்துவ அந்த ட்ரெஸ்ஸு தான் போட்டிருக்கோம். இப்போ சில பேர்லாம் கவனிச்சு பாருங்கள், சில கட்சியில் இருக்கிறவங்க அவங்க கட்சி சார்பாக தான் வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு துண்டு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க கட்சிக்குன்னு சில கொடி இருக்கும்.
சில பேர் அந்த கொடியவே துண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த கட்சிக்குன்னு சில துண்டு வச்சுருப்பாங்க, கரை. அதை போட்டுட்டு வந்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓ இவங்க இந்த கட்சி. நாம் எந்த கட்சி? நம்ம கட்சிக்கு ஏதாவது பேர் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன கட்சி? இது சொல்ல முடியலையா? நம்ம எதை சார்ந்திருக்கிறோம்? எந்த சத்தியத்தை சார்ந்திருக்கிறோம்? நம்மெல்லாம் பாருங்க வேத மாணவர்கள். அதனால் தனியாக ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிடாதீங்க. மற்ற சபையார் மற்றவங்களாம் சில பேர்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? நம்மெல்லாம் இந்த பூமியில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வரல, நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம தேவனுடைய ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இது ஒரு வேத மாணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐக்கியம் இல்லையா? அப்போ இந்த வேத மாணவர்களுக்கென்றே ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அந்த ஐடென்டிஃபிகேஷன், அந்த துண்டு போட்டு வர்றாங்க இல்லையா, அதுதான் அந்த ஐடென்டிஃபிகேஷன். அப்படின்னா நமக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன்? நம்மளை பார்த்தோன்னே இவங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அல்லது இவங்க தேவனுடைய சத்தியத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுங்கள் பார்க்கலாம். தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்ம நடந்து கொள்கிற முறை, காட்டக்கூடிய அன்பு, சகிக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, சாந்த குணம், புரியுதுங்களா? உலக பிரகாரமாக அதிகமாக நம்ம இங்கே பூமியில் ஏதாவது பேசிட்டு இருந்தோம்னா we are not பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். புரியுதுங்களா? ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே போனோடனே நமக்கு என்ன வேலையோ அதை மட்டும்தான் பேசணும். நல்லா புரிஞ்சுங்க. கன்வென்ஷனுக்கு போனால் கன்வென்ஷனுடைய காரியங்கள் சத்தியத்தை குறித்து பேசணும் இல்லையா? அதை தவிர்த்து வேறு எதாவது பேசிடக்கூடாது. ஒரு சகோதரர் வீட்டுக்கு போகிறோமா, சகோதரர் வீட்டுக்கு போனால் சகோதரருடைய அன்பு, ஐக்கியம், அதில் ஏற்படக்கூடிய அநேக விதமான காரியங்கள், வேத வசனத்தினுடைய அனுசரிப்பு, எல்லாத்தையும் அதை குறித்து தான் பேசணும். வேறு எதை குறித்து அதிகமாக பேசக்கூடாது. அப்படி நம்ம எதை பேசுகிறோமோ அதை நாம் அதிகம் சிந்திக்கிறோம் என்று பொருள். கவனிங்க, தயவு செய்து கவனிக்கலாம். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம எதை பேசுகிறோமோ அதை குறித்து தான் நம்ம சிந்திக்கிறோம்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? சத்தியத்தை அறிஞ்சுக்கிறாங்க, நிறைய டிவி பார்க்குறாங்க. டிவி பார்த்துட்டு டிவியில் சினிமாவில் சொல்கிற வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறாங்க. அசுத்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம். அங்கே பயன்படுத்துகிற வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறாங்க. அதை ஏற்கனவே அந்த ஸ்பீக்கர் ட்ரெயினியில் கூட இதை குறித்து பேசணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் உலகத்தினுடைய அந்த காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்துடவே கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிக்கலாம். ஏன் தெரியுமா? நாம் மேதமானவர்கள்னால் அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. நம்ம இப்படி தாங்க இருக்கணும், நமக்குன்ற ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த ஒழுங்குக்குள்ளே தான் இருக்கணும், அவ்வளோதான். நான் தவறேன், நான் தப்பு அப்படின்னு போயிடணும் இல்லையா? நான் தப்புன்ட்டு போயிடணும். அதே சமயத்தில் நான் சரியாகணுன்ட்டு போயிடணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம செய்யக்கூடியதை சரின்னு என்ன பண்ணிடக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாதையோ பிரியமில்லாதையோ நம்ம செய்துட்டு இதை சரி நம்ம வாதாடிடவே கூடாது. ஒவ்வொரு சத்தியத்திலையும் இது வந்துட்டே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது நமக்குன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். தேவன் நமக்கு பரிசுத்தாவியை முத்திரையிட்டிருக்கிறாருனாலே அப்போ அந்த பரிசுத்தாவிக்குரிய கேரக்டர் தானே ஐடென்டிஃபிகேஷன். சாந்தமுள்ள ஆவி, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி, அதான் நம்மக்கிட்ட இருக்கணும். அதுதான் நம்மளை வழி நடத்தணும் இல்லையா? அதுதான் நம்முடைய ஐடென்டிஃபிகேஷன். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ நம்ம முத்திரை வாங்கியாச்சு. இனி என்ன செய்யணும்? தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப 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 முக்கியம். நீங்களே சொல்லுங்கள், ஒருத்தர் போய் டெபாசிட் எல்லாம் கட்டிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வீட்டில் தூங்குவாங்களா? அப்படி தூங்குனா அவங்க எவ்வளோ பெரிய முட்டாள்னு யோசனை பண்ணி பாருங்க. தூங்குவாங்களா? அப்படின்னா புரியுதா? எலெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், இனி என்ன பண்ணோம்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணுங்க. இன்றைக்கி யோசனை பண்ணி பார்க்கலாம். நம்ம கண்ணு முன்னாடி இந்த உதாரணம் பார்க்குறோம் பார்த்தீங்களா? யார் தேர்தலில் நிற்கிறாங்களோ அவங்க சின்னவங்க பெரியவங்க படிப்பாளிகள் எதை பற்றி அவங்க கவலை இல்லை. என்ன செய்கிறாங்கன்னா நைட்டும் பகலும் அவங்க பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. எத்தனை அதிகமான மக்களை சந்திக்கிறாங்களோ அத்தனை அதிகமான ஓட்டு கிடைக்கும். ஏன்னா அதிகமான ஓட்டு வச்சு தானே ஜெயிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அன்புக்குரிய சோழர்களே. இப்போ நம்ம பிரச்சாரத்துக்கு போனோம், யார்கிட்ட போய் ஓட்டு கேட்குறது சொல்லுங்கள்? அல்லது யாருக்கிட்ட இருந்து ஓட்டு விழுந்தா நம்ம ஜெயிக்கலாம்? மக்கள்கிட்டயா, ஜனங்கிட்டியா? நீங்கள் போய் பாருங்க, சபையிலேயே போய் ஒரு நன்மை செஞ்சு பாருங்க.
நிறைய சகோதரர்களுக்கு ஆறுதலாக இருந்து பாருங்க, கண்ணு முன்னாடி நம்மளை திட்டுவாங்க, கண்ணு முன்னாடி நம்மளை கேவலமாக பேசுவாங்க. இதுதான் நம்மக்கிட்ட. இப்போ எங்கே போய் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறது இல்லையா? எந்த மக்கள்கிட்டையும் நம்ம ஓட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாதாரண தேர்தல் என்பது அதிகபட்ச ஜனங்களை சந்திக்கணும், அதிகபட்ச ஓட்டுகளை வாங்கணும். அதுக்கு என்ன செய்கிறாங்க? நேலங்காலம் பார்க்காம, ப்ரெஸ்டீஜ் பார்க்காம இல்லையா, ஒரு சின்ன குழந்தை கிட்ட கூட போய் கீழே காலில் விழுகுறாங்க, வயசானவங்க காலில் விழுந்து ஓட்டு கேட்குறாங்க இல்லையா? காரணம் என்ன? அவங்களுடைய ஒரே நோக்கம் அதிகமான ஓட்டு கிடைக்கணும். ரொம்ப தூரத்தில் ஒருத்தர் இருக்கிறாருங்க அப்படின்னா ஒருத்தர் தாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. இல்லை, ஒரு ஓட்டு. அதுக்காக என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த ஒரு ஓட்டுக்காக கும்பிட்டு போட்டு என்ன செய்கிறாங்க? அந்த ஓட்டை வாங்க முடியுமா? பார்க்குறாங்க இல்லையா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்ம தேர்தல் பிரச்சாரம் அது அந்த டைம் கேப் என்ன தெரியுமா? என்றைக்கு நம்ம டெபாசிட் வாங்கினோமோ, அதாவது டெபாசிட் கொடுத்தோமோ, என்றைக்கு நம்ம தேவனுக்கு ஜீவபலியை ஒப்பு கொடுத்தோமோ, அன்னையிலிருந்து தேர்தல் நாள், அதுதாங்க நம்முடைய மரண நாள். எலெக்ஷன் ஷூர், உறுதி பண்ணக்கூடிய நாள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் ரட்சிக்கப்படுவான் படிச்சிருக்கோம் இல்லையா? நம்முடைய ஞானஸ்தானத்திலிருந்து நம்முடைய மறுரூபம் வரைக்கும், இன்னைக்கெல்லாம் இருக்கக்கூடிய காலம் அதுதான். மரணம் வரைக்கும் சொல்கிறத விட மரணம் அடைந்தால் மறுரூபம், அந்த மாதிரி அது வரைக்கும் நாம் இருக்கக்கூடிய காலப்பகுதி. இப்போ இங்கே யார்கிட்ட ஓட்டு கேட்கலாம் சொல்லுங்கள்? அதிகமான ஓட்டு வேணும், யார்கிட்ட கேட்கலாம்? மக்கள்கிட்டயா? இந்த டிவைன் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினா ஜெயிக்க முடியாதுங்க. குரூப் சேர்த்துனால ஜெயிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அதுதான் குரூப் சேர்த்துக்கிறாங்க. எங்ககிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, நாங்கள் நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் தேவனுடைய பார்வையில் செல்லவே செல்லாது. பயப்படாதே சிறுமந்தை இல்லையா? அப்போ உலகத்திலேயே கவனித்து பார்த்தீங்கன்னா திருச்சபையின் மக்கள் சிறுமந்தை தானே. அப்படி இருக்கிற போது நாம் இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார்கிட்ட ஓட்டு வாங்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? மனிதரிடத்துலையா? மனிதரிடத்தில் ஓட்டு செல்லாது தேவன்கிட்ட. அப்போ செல்லக்கூடிய ஓட்டு எங்கிருந்து வரணும்? யார் ஓட்டு போடணும்? இது ஒன்று தான் ரொம்ப முக்கியம். நமக்கு யார் ஓட்டு போட்டால் ஜெயிக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். சபை மக்களா? இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் எலெக்ஷன் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா? எல்லாம் ஓட்டு போட்டெல்லாம் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியா? நமக்கு யார் ஓட்டு போடணும்னா அப்பா மேலிருந்து ஓட்டு விழுகணுங்க. யார் ப்ரப்போஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஓட்டு போடணும். இந்த எலெக்ஷன் அப்படி தான். தேவன் தான் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி பண்ணணும். அப்படின்னா நம்ம யார்கிட்ட ஓட்டு வாங்கணும்? தேவன்கிட்ட. கலாத்தியரில் கூட ஒரு வசனம் படிக்கிறோம் இல்லையா? நான் மனிதரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. தேவனை திருப்திப்படுத்தணும், அவரை சந்தோஷப்படுத்தணும், அவரை உற்சாகப்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஜனங்கள் எப்படி சந்தோஷப்படுத்தினா அவங்களுடைய காரியங்களை பூர்த்தி பண்ணும்போது தான் என்ன செய்வாங்க? ஓட்டு போடுவாங்க, சந்தோஷப்படுத்துவாங்க. அவங்க விரும்புகிற மாதிரி நம்ம போகணும், அவங்க விரும்புகிற மாதிரி பேசணும், அவருடைய தேவைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதுதானே எலெக்ஷனு. அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு யாருடைய விருப்பத்துக்கு இங்கே வந்திருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் என்ன சொன்னார்னா, என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யத்தான் வந்திருக்கேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அப்பாவுடைய சித்தம், அவருடைய விருப்பத்துக்கு நிறைவேற்றுறாருங்கிற போது நம்மளாம் என்ன பண்ணணும்? பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன்கிட்ட அதிகமாக ஓட்டு வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம இப்படி இருக்கிறோம் இல்லையா? இப்படி இருக்கிறோம். இப்படி இருந்து தேவன் எதிர்பார்க்குற மாதிரி மாறிடணும். அதுக்கு பேர் தான் புது சிருஷ்டி. இப்போ நம்ம எப்படி தெரியுமா இருக்கோம்? பழைய சிருஷ்டிக்குள்ளே புது சிருஷ்டியாக இருக்கிறோம், புதிய சிருஷ்டிக்குள்ளே பழைய சிருஷ்டியாக இருக்கிறோம். இன்னும் முழு புது சிருஷ்டியாக மாறல. புது சிருஷ்டி என்பது என்ன தெரியுங்களா? தெய்வீக தன்மையுடைய ஜனங்கள், அவங்க தான் புது சிருஷ்டி. ஏன்னா பிதாவாகிய தேவன் த டிவைன் நேச்சர் இருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வீகத்தன்மையில் இருக்கார். இப்போ அவரை பின்பற்றக்கூடியவருடைய சபை கூட தெய்வீகத்தன்மைக்கு போகணும். எந்த அளவுக்கு நம்ம தெய்வீகத்தன்மைக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு தேவன்கிட்ட இருந்து ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒன்று,
இது சாதாரணமான லைஃப் இல்லைங்க. அந்த ஒரு கேன்வாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். சில பேர் திட்டுவாங்க, நீ என்ன செஞ்ச அப்படின்னு திட்டுவாங்க. நீ உள்ளே வராதேம்பாங்க, துரத்துவாங்க. நடக்குதா இல்லையா? ஆனால் பாருங்கள், அப்படியெல்லாம் நடக்கும்போது இன்றைக்கி இருக்கிற அரசியல் தலைவர்கள் அது எதையுமே பொருட்படுத்துறதில்ல. பாருங்கள், அவமானம் வந்தால் கூட அப்படியே போயிடுறாங்க. காரணம் என்ன? ஜெயிக்கணும், எப்படியாவது ஓட்டு வாங்கணும், ஒரு பரிதாபத்திலேயாவது ஓட்டு கிடைக்கணும். ஒன்றும் இல்லாத எலெக்ஷனுக்கு இவ்வளோ தாழ்மை காட்டுறாங்க பாருங்கள், எவ்வளோ பொறுமை காட்டுறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ அக்கறை காட்டுறாங்க. இதெல்லாம் கவனிச்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அழியப்போகுது எல்லாமே. அழியாத தேவனுடைய ராஜ்யத்திற்கு தேவன் நம்மளை அழைக்கும் போது அவர்கிட்ட ஓட்டு வாங்கணும்னா நாளுக்கு நாள் தான். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறது. அப்போ பாருங்க, எலெக்ஷன் நிற்கிறவங்க சோர்ந்தே போகிறதில்ல பாருங்க இல்லையா? துரத்தினாலும் திட்டுனாலும் என்ன பண்ணாலும் அவங்க தொடர்ந்து ஓட்டு கேட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம தேவன்கிட்ட ஓட்டு வாங்கணும்னா எந்த விதமான சோர்வு இருக்கக்கூடாது. வரும், அவமானம் வரும், துன்பம் வரும், நல்லா புரிஞ்சுக்கலாம். தள்ளி வைப்பாங்க, இவன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க, கீழே போட்டு புதைச்சிருவாங்க. கடைசியில் எல்லாம் சபையில் தான் நடக்கும். எந்த வகையிலும் சோர்ந்து போகக்கூடாது. அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர்த்தினால் நம்ம அவமானப்படும் போது அந்த சகிப்புத்தன்மையை நாம் மேற்கொள்ள வேணும். சகிச்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். அதனால தான் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் நமக்குள் இருக்கிற அந்த தவறான மனுஷன் பழைய சிருஷ்டி ஒழியணும், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எவ்வளவு அதிகமாக நம்ம நல்லவர்களாக புது சிருஷ்டியாக மாறுறோமோ ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட இருந்து ஓட்டு விழுந்துக்கிட்டே இருக்கும். தேவன்கிட்ட தாங்க ஓட்டு வாங்கணும் இல்லையா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். மேலும் நம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி, விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். பார்த்தீங்களா? பூரண புருஷராகும். இதேவே நமக்கு படிக்கிற முடியும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் வளரணும். தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் கிறிஸ்து மாதிரியே வளர்ந்துடணும். அப்போ கிறிஸ்து மாதிரியே வளரணும்னா இங்கே கொஞ்சம் துன்பம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால தான் நம்ம படிக்கிறோம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படி துன்பம் வரும்போது என்ன பண்ணிடக்கூடாது? மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. அதுக்கு தான் ஒரு குவாலிட்டி சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. லூக்கா 14:33 வாசிக்கலாம். அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால், தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் இருக்க மாட்டான். அப்ப வெறுக்கணும் இல்லையா? அப்ப இந்த எல்லாத்தையும் வெறுக்கக்கூடிய, அப்ப எந்த அளவுக்கு நம்ம வெறுக்கிறோமோ அந்த அளவுக்கு பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அவர்களை நேசிக்கிறோம் என்று பொருள். அப்போ இங்க எதெல்லாம் அதிகமாக வெறுக்கிறோமோ அங்கே நேசிக்கிறோம். இங்க நேசிச்சோம்னா அங்க வெறுக்கிறோம், அது அர்த்தம். இங்கே அதிகமாக உலக பிரகாரமான காரியங்களை நம்ம நேசிச்சோம்னா தேவனை வெறுக்கிறோம். அதனால தாங்க தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை வேறு எதுக்கோ செலவு பண்ணிட்டுருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை, தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காலத்தை, அவருக்காக செலவு பண்ணக்கூடிய தாளந்துகளை எங்கேயோ கொண்டு போய் செலவு பண்ணிட்டுருப்போம். அப்சல்யூட் வெறுக்கிறது தான் காரணம். 2 தான், ஒன்றை நேசிக்கணும், ஒன்று வெறுக்கணும். இங்கே வெறுத்தா அங்கே நேசிப்போம், அங்கே வெறுத்தா இங்கே நேசிப்போம். எதை நேசிக்கிறவர்கள்? யார்கிட்ட ஓட்டு வாங்குறது? இன்றைக்கி மனுஷருக்கு பயந்துக்கிறோங்க. நம்மளாம் மனுஷருக்கு பயந்துக்கிறோம். இவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இவங்க நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க சொல்லிடுவாங்க. இவங்ககிட்ட ஓட்டு, மனுஷர்கிட்ட ஓட்டு வாங்க, செல்லாத ஓட்டு. எந்த மனுஷனும் கை விட்டுருவாங்க. நம்முடைய பூமியில் நம்முடைய சொந்த பந்தங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரு சூழ்நிலை வரும், நல்லா தெரிஞ்சுங்க, அப்படியே கைவிட்டு போவாங்க. சகோதரனே கைவிட்டு போகிறாங்க. அத்தனை சத்தியத்தில் இருக்கிறவங்க யோசனை பண்ணி பாருங்க. சகோதரனே கைவிடும்போது சுற்றி இருக்கிற நண்பர்கள் கைவிட்டுருவாங்க இல்லையா? நண்பர்களோட நட்பு பெருசு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு சூழ்நிலை வரணும் அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அங்கே தெரியும் நம்முடைய சுய ரூபம். ஆனால் தேவன் மேலிருந்து பார்க்குறாரு, சொல்லிட்டார், இங்கே வெறுத்துருங்க,
யாரையும் அதிகமாக நேசிச்சிடாதீங்க. நேசிச்சிங்கன்னா என்னுடைய வேலையை கரெக்டாக செய்ய முடியாது. அப்படி வெறுத்தவர் தாங்க பவுல். அவருடைய கேரக்டரில் சபைகளை சம்பாரிச்சாருங்க, சபைகளை சம்பாரிச்சார். அவர் நினச்சிருந்தா ஐரோப்பா கண்டத்தையே வளைச்சி போட்டிருப்பார். அவருக்கு பயங்கரமான பேச்சு திறமை, அறிவு, எவ்வளோ பெரிய டேலண்டட் பர்சன், புரியுதுங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்கு அதை எதற்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினார். அவர் நினச்சிருந்தா அந்த ராஜா இவருக்கு பெரிய பணக்காரன்னு சொல்லிட்டு காசு கேட்குறான், கேன்வாஸ் பண்ணுறான். இவர் நினச்சிருந்தா காசு கொடுத்துட்டு ஈஸியாக வெளியே வந்திருக்கலாம். ஒரு நாள் முடியாதா? பெரிய பணக்காரர், தர்சு பட்டணத்து யூதன், படிச்சிருக்கோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சூழலி, எல்லாவற்றையும் வெறுத்தாருங்க பவுல். அதனால தான் அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்லா கேன்வாஸ் பண்ணிட்டேன். அப்பா கிட்டேருந்து எனக்கு நிறைய ஓட்டு கிடைக்கும். யாராவது தைரியமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா கிட்டேருந்து அப்ரிசியேஷன் எனக்கு கிடைக்கும். அவருடைய விருப்பத்துக்கு நான் நடந்திருக்கேன், அவர் எனக்கு நிறைய ஓட்டு போடுவார். பவுல் சொல்கிறார் பாருங்கள், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அன்புக்குரிய சகோதரனே, நமக்கு அதே தான். ரொம்ப நாள் இல்லைங்க கேன்வாஸ் பண்ணுறதுக்கு. பரப்புரை, தேர்தல் பரப்புரையின் நடுவில் இருந்துட்டுருக்குறோம். தூங்கிறாதீங்க, நைட்டும் பகல் எழுந்திரிச்சு ஓடுங்க. யாருக்காவது சகோதர கஷ்டம் இருக்கா போய் உதவி செய்யுங்க. யாருக்காவது சத்தியம் சொல்லணுமா போங்க. நேரங்காலம் பார்த்துறாதீங்க, தூக்கம் பார்த்துறாதீங்க. அது அர்த்தம். ஏன்னா நீங்கள் எதில் இருக்கீங்க? கண்டெஸ்ட் பண்ணியாச்சு, சர்டிஃபிகேட் கையில் வாங்கிட்டு தூங்கிட்டு உலக பிரகாரமாக போயிட்டு இருந்தோம்னா தூங்குறதா தான் அர்த்தம். முதல்ல என்ன செய்யணும்? நம்மளை சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு எப்படியா இந்த சத்தியம் போய் சேர்றதுக்கு என்ன வழி? முயற்சி பண்ணுங்க. முடியலையா விட்டுருங்க, வேறு பக்கம் போங்க. ஒரு பட்டணத்தில் உங்களை சேர்த்துக்கொள்ளினா இன்னொரு பட்டணத்துக்கு போங்க. அதை குறித்து எந்த முயற்சியும் இல்லாமல் ஓட்டே கேட்காம ஒருத்தர் உட்காந்துருந்தா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? டெபாசிட் கூட வாங்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நிறைய வருஷங்கள் தங்களுடைய வருஷங்களே வீணடிச்சிட்டாங்க இல்லையா? நம்மெல்லாம் சத்தியத்துக்குள்ளே வந்த காலம் 30 வருஷம் 40 வருஷம்னு பெருமை பேசுறதுக்கு இல்லை. அந்த 30 வருஷம் 40 வருஷம் நம்ம இருக்கிறோம்னா அந்த எத்தனை பேரை நம்ம சம்பாரித்தோம், எத்தனை பேர் சத்தியத்துக்குள்ளே கொண்டு வந்தோம். அவங்க நம்ம கொடுக்குறாங்கிறது கூட பெருசு இல்லைங்க. அவங்க சத்தியத்தில் இருக்கிறாங்களா, அதுதான் தேவன் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம சத்தியத்தில் இல்லாமல் நம்ம வேறு யாரையும் வழி நடத்தவே முடியாது, வெளியே வழி நடத்த முடியாது. அந்த ஆப்ஷனே இங்கே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படியே ஒருத்தர் வழி நடத்தினாங்கன்னா பிசாசுன்னு அர்த்தம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தூங்கிடக்கூடாதுங்க. இன்றைக்கி என்ன தேர்தல் பரப்புரை நாட்கள் இருக்கிறோம். நமக்கு 10 நாள் தான். அந்த 10 நாள் எப்படி ஓடுறாங்க பாருங்கள். நைட்டு 9 மணியோட அந்த டைம் முடியுதுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. கரெக்டாக 8:55 வரைக்கும் பேசுகிறாங்க. அப்புறம் 8:50 ஆகி 9 ஆனோடனே எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? என்னென்னமோ கை காட்டுறாங்க. என்ன பேசக்கூடாது, ஆனாலும் ஏதாவது ஒரு சைகையில் ஏதோ காட்டுறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? எப்படியாவது ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கணும். ஸோ அன்புக்குரிய சோழர்களே, இன்றைக்கி நம்ம அந்த பரப்புரையின் நாட்கள் இருக்கோம். நேரங்காலம் பார்த்துடக்கூடாது, சோர்வு பார்த்துடக்கூடாது, பணம் பார்த்துடக்கூடாது. புரியுதுங்களா? நம்முடைய முழு முயற்சியும் பிதாவாகிய தேவனிடத்தில் எவ்வளோ ஓட்டு வாங்குகிறோம். அப்படின்னா பிதாவாகிய தேவனிடத்தில் எப்படி ஓட்டு வாங்க முடியும்? அவர் விரும்புகிறமான வாழ்க்கை, அவர் விரும்புகிற வாழ்க்கை, அவர் விரும்புகிற கேரக்டர், அவர் விரும்புகிற நடவடிக்கைகள், அது நம்ம எவ்வளோ அதிகமாக டெய்லி செய்கிறோமோ அவ்வளோ அதிகமாக தேவன்கிட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஓட்டு கிடைக்கும். கடைசியாக தேர்தல் நாள் வரும். கவனிச்சு பார்த்தீங்களா? தேர்தல் நாள் வரும்போது இப்போ எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. அதான் கன்சால்டேட் பண்ணுறது. தேவன் மொத்தமாக நமக்கு ஓட்டு போடுற நாள் அது. சில பேருக்கு என்ன வந்துடும் தெரியுங்களா? ஓட்டு கேட்டிருப்பாங்க. ஒரு சிலருக்கு கேன்வாஸ் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் வருவாங்க, ஜெயிச்சிருவோம். ஒரு சிலருக்கு தெரியும், தோற்றுருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம், சோறு வந்துடும். புரியுதுங்களா? இது சாதாரண எலெக்ஷனில். ஆனால் இந்த டிவைன் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உண்மையாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த சோறும் வராது. ஏன் தெரியுமா? கூப்பிட்டதே அவர் தான். பாருங்கள், எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் நடந்துட்டு இருக்குது. தெய்வீக சட்டத்துக்கு முன்னாடி வர்றோம், அது அப்பாவுடைய சட்டம்.
அப்பா தான் நமக்கு முன்மொழிகிறார், அண்ணா வழிமொழிகிறார், கிறிஸ்து வந்து வழிமொழிகிறார். அவங்களுடைய சார்பாகத்தான் நம்ம அவங்களுக்கு தான் டெபாசிட் பண்ணுறோம். அதற்கு பதிலாக நமக்கு பரிசுத்தாவி கொடுக்குறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி டெபாசிட் பண்ணிட்டோம். வெளியவே போகல, இதுக்குள்ளேயே நம்முடைய வாழ்க்கை இருக்கணுமா? இந்த வாழ்க்கை இதுக்குள்ளேயே இருந்துட்டு தேவன்கிட்ட எப்படி? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரோமருக்கு பவுல் எழுதுறார் இல்லையா, சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஜீவன் கொடுக்குறார். படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ எந்த வகையிலும் தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிடவே கூடாது. ஏன் அப்படின்னா 2 கொரிந்தியர் 4:10 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி, எங்கள் சரீரத்தில் அவருடைய ஜீவன் விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நான் புரியுதா? அதுக்கு தாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை தானே பண்ணோம். அவருடைய சரீரத்தை நம்ம வாங்கிட்டோம், அவருடைய இரத்தத்தை வாங்கியிருக்கோம், அவருடைய சரீர அங்கமாகறோம்னு நம்ம உறுதி பண்ணியிருக்கோம். அவருடைய இரத்தத்தில் நமக்கு பங்குன்னா என்ன புரியுது இல்லை? அவருடைய தியாகம் செஞ்சார் இல்லையா? மிச்ச சில தியாகங்கள் செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். பவுல் அதானே சொல்கிறார், இயேசு கிறிஸ்துடைய தியாகத்தில் மிச்சமானதை அனுபவிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சகோதரர்களுக்காக. அந்த தியாகத்தை நம்ம இப்போ செய்யணுமா தேவனுடைய பிள்ளைகளுக்காக? அப்படி செய்யணும்னா தியாகி ஆகணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தால் தாங்க தியாகியாக முடியும். அது ஒரு மரண நிலைமை. எனது உலக பிரகாரமான எதுவுமே நம்மளை தாக்காது. மரணத்தை சுமந்து திரிகிறோம். அப்படியே சுமந்துட்டே போகணுமா கேன்வாஸுக்கு? அப்போ ஒரு மறிச்சாங்கன்னா அவங்களுக்கு சூடு சொரணையெல்லாம் இருக்குமா? யாராவது திட்டினா, அவமானப்படுத்தினா சூடு சொரணை வருமா? ஒருமே வராது. அப்படியே அமைதியாக போயிடுவாங்க. அப்படி அமைதியாக போகும்போது எப்படி தேவன் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் உண்மையான கடவுளை விட்டுட்டு கல்லையும் மண்ணையும் வணங்கும் போது அந்த கடவுள் எப்படி அதை பார்த்துட்டு சகிச்சுட்டு இருக்கார் பாருங்க. அவரை தெய்வமாக கொண்டவங்க நாமளும் என்ன தான் பண்ணி ஆகணும்? சகிச்சு தான் ஆகணும். சகிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். எவ்வளவு அதிகமாக சகிக்கிறோமோ பிதாவாகிய தேவனுடைய சகிப்பு தன்மைக்கு நாம் சொந்தக்காரர்கள். ஓட்டு கிடச்சிட்டே இருக்கும். அதனால தான் அந்த தேர்தல் நாளுங்கிறது நம்முடைய மரண நாள். வாசிக்கலாம் பாருங்கள், பிலிப்பியர் 1:11 வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்க. கிறிஸ்துவுடைய நாளுக்கென்று நீங்கள் வந்து துப்புரவானவர்கள். நிறைய இடர் வரும், இடர் இருக்கக்கூடாது. அதுக்கும் நமக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாரு தேவன். நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஓட்டு கேட்குறவங்க நிறைய பேர் அவர் தனியாகவே போகிறார், கூட நிறைய பேர் போகிறாங்க இல்லையா? எதுக்கு? சப்போர்ட். அந்த மாதிரி தேவன் நமக்கு பரிசுத்தாவி மட்டும் கொடுக்கலைங்க. நம்ம 91 சங்கீதம் படிச்சிருக்கோம் இல்லையா? உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள். அப்படின்னா புரியுதா? நம்ம இந்த உண்மையான சத்தியத்தில் நடக்கும்போது, அவமானங்கள் இதெல்லாம் சகிக்கும்போது நமக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத தூதர்கள் கூட நமக்கு கம்ஃபோர்ட் பண்ணுறதுக்கு தேவன் ரெடியாக வச்சுருக்கிறான். அவங்களும் தேவனுடைய குடும்பம். இப்போ எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் நடந்துகிட்ருக்கு. இதை உணர்ந்தவர் தான் பவுல். நிறைய கேன்வாஸ் பண்ணார், புது சிருஷ்டிகளை உருவாக்குறார். அவரும் புது சிருஷ்டியானார். அதனால தான் என்ன சொல்லி முடிக்கிறார்? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக. இதுக்கு முன்னாடி வசனம் படிச்சோம் இல்லையா? நல்ல போராட்டத்தை போராடினேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அது எனக்கு தந்தருளுவார். அந்நாள், அந்த நாளில் தான் இப்போ இருக்கிறோம். சரிங்களா? இப்போ என்றைக்கு நம்முடைய மரணம் நிகழ்கிறதோ அங்கே ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்கும். எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். அந்த ஓட்டு எண்ணும் போது எல்லா அரசியல் கட்சிகளும் எவ்வளோ பதட்டமாக இருப்பாங்க தெரியுமா? நாம் ஜெயிச்சோமா தோத்தமா? அதே மாதிரி தாங்க நாம் இப்போ நிற்கிறோமா. 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது. நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக கொடுக்கணும்னு சொன்னார் இல்லையா? டெபாசிட். இந்த சரீரத்தை தான் இப்போ தேவனுக்கு என்று கொடுக்கணும். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். பாருங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. நம்ம இந்த பூமியில் எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறோம், தீமை செய்திருக்கிறோம், அதான் தக்க பலனை அடையும்படி ரிசல்ட்டு, தேர்தல் ரிசல்ட்டு. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அதுதாங்க தேர்தல் அலுவலர் தான் அதை முடிவு பண்ணுவாராம்.
we should stand before the tribunal of Christ என்று இருக்கும் ஆங்கிலத்தில். நியாயாசனம், அதுக்கு முன்னாடி போய் நிற்கணும். ஜெயிச்சிட்டோமா தோத்துட்டோமான்னு அது நியாயாசனம் தான் சொல்லுமா, தேர்தல் அலுவலர் தான் சொல்லுவார், அந்த கமெண்ட்மெண்ட்ஸ் தான் சொல்லும். இந்த கட்டளையின்படி நம்ம ஜீவித்திருக்கிறோமா டிக்ளேர் பண்ணுமா, டிக்ளரேஷன் ஆஃப் தேர்தல். அப்போ தாங்க தெரியும் யார் ஜெயிச்சாங்க யார் தோத்தாங்க. இன்றைக்கி எல்லா கட்சிகளும் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்றைக்கி நம்மளால் என்ன சொல்லிருக்கோம், நாங்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்கள், மற்றவங்களாம் அசுத்தவான்கள், நாங்கள்லாம் சத்தியத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். அந்த பெருமையை வந்துடக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா நம்ம தகுதி இல்லாமல் தானே கூப்பிட்ருக்கார் இல்லையா. நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பரிசுத்தவான்கள் யாரும் சொல்லிடக்கூடாது. மற்ற சபையினரை அவமதிச்சிடக்கூடாது. கவனிங்க, இன்றைக்கி நடக்குது. ஒரு சபையார் மற்ற சபையாரை கவனிக்கிறது இல்லைங்க, மதிக்கிறது இல்லை. எச்சரிப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு. எல்லாருமே கிறிஸ்துவுடைய சரீர அங்கம், ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லாருமே சபையினுடைய அங்கம் நினைக்கிறது தேவன். அதே எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்ம சபை தான் பெருசு அப்படின்னு நினச்சக்கூடாது. இதே சத்தியத்தில் இருக்கிற மற்ற சகோதரர்கள் மற்ற சபையாரை மதித்து பழகணும், கனப்படுத்தி பழகணும். புரியுதுங்களா? ஓட்டு வாங்க முடியாது இல்லைன்னா தேவன்கிட்ட, ஏன்னா அவங்களையும் தேவன் தான் அங்கே கூப்பிட்டுருக்கார். அவங்க பாவிகள், நம்ம பரிசுத்தவானா அல்ல. எல்லாருமே பாவிகள் தேவனுடைய பார்வையில். நீதிமான்களா இல்லையே. நம்மெல்லாம் இரக்கத்திற்காக கெஞ்சி நிற்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஓட்டு வாங்கணும்னா பிதாவாகிய தேவனுடைய மைண்டில் இருக்கணும். அவர் மாதிரி சிந்திக்கணும், அவர் மாதிரி இரக்கம் பாராட்டணும், அவர் மாதிரி எல்லாரிடத்துலையும் அன்பு செலுத்தணும், அவர் மாதிரி விட்டு கொடுக்கணும். கிறிஸ்துவ அதானே செஞ்சார். அப்போது தேர்தல் நாள் தாங்க முடிவு பண்ணோம். நம்ம எல்லாருமே எல்லாம் ஜெயிச்சிட்டோம்னு சொல்ல முடியுமா? ஓட்டத்தை முடித்தேன் நம்மளால் யாராவது சொல்ல முடியுமா? பவுல் மாதிரி சில பேர் இன்னும் ஓட்டத்தை ஆரம்பிக்கவே இல்லை. ஓட்டத்தை ஆரம்பித்தேன்னு சொன்னால் அது வசனமே இல்லை, ஓட்டத்தை முடித்தேன்னு தான் வசனம் இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த தேர்தல் நாள் முடியும் போது நம்முடைய மரண நாளில் தாங்க தேவன் நம்மளை டிசைட் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நாமளே என்ன பண்ணிடக்கூடாது, நாம் எல்லாம் மனவாட்டி ஆகிட்டோம், அல்லது ஒரு சிலர் இவங்களை பார்த்து இவங்க திரள் கூட்டம்ங்கிறது பாருங்க, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத காரியங்கள். இவங்க திரள் கூட்டம் தான், இவங்க மனவாட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தேவன் எல்லாரையும் மனவாட்டியாக தான் கூப்பிட்ருக்காரு. அது அவர் டிசைட் பண்ணும். அதனால தான் இந்த வித்தியாசம். இன்றைக்கி நிறைய பேர் நாங்கள் செய்கிறோம் நம்ம சொல்லலாம், நாங்கள் தான் உண்மையான ஊழியத்தை பண்ணுறோம்னு சொல்லலாம், நாங்கள் தான் உண்மையான சத்தியத்தை சொல்லலாம். டிசைட் எப்போ தெரியுமா நடக்கும்? வாசிக்கலாம் பாருங்கள். மல்கியா 3:17. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். என் சம்பத்தை, இது தனி சப்ஜெக்டே நமக்கு படிச்சிருக்கோம். என் சம்பத்து ஜுவல்ஸுங்கிறார் அவருடைய பிள்ளைகளை. சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பாங்க. அப்போ அவர் சம்பத்தை சேர்க்கும் நாள் எது? அந்த நாளில் தான் இருக்கிறோம். ஒவ்வொரு சம்பத்தாக அவரோட சேர்ந்துட்டுருக்கு. ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற குமாரனை கடாட்சிக்கிறது போல அவரை கடாட்சிப்பேன். நீங்கள் யார் கைவிட்டாலும் என் மகனை நான் கடாட்சிப்பேங்கிறார். புரியுதுங்களா? இன்னைக்கு உலகமே நம்மளை கைவிட்டுருமா? சகோதரர் கைவிட்டுருவாங்க, சொந்த பந்தங்கள் கைவிட்டுருவாங்க. நான் என் மகனை கடாட்சிப்பேன். ஏன்னா அவன் என் சொத்து, என் சம்பத்துங்கிறார். அந்த சம்பத்துக்கு ஆங்கிலத்தில் ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா, அவன் தங்கம்னு அர்த்தம். தெய்வீக கேரக்டரில் யார் இந்த பூமியில் நடமாடி கொண்டிருக்கிறார்களோ அவங்க தாங்க அவருடைய சொத்து, என்னுடைய சம்பத்து. நான் பார்த்துக்குவேன், நீ யார் வேணாலும் கைவிடு, நான் பார்த்துக்குவேன். என் மகனை அவனை எந்திரிச்சு உட்கார வைப்பேங்கிறார். எவ்வளோ பெரிய ஆறுதல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம உண்மையாக சத்தியத்தில் நடந்தோம்னா நமக்கு நிறைய அவமானங்கள் இருக்குங்க, நிறைய அவமானம். சோர்ந்துருவோம், தனியாக நிற்போம். ஆனால் எங்கே நிற்போம் தெரியுமா? தேவனுடைய கைக்குள்ளே நின்றுருப்போம். சுற்றி ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், ஆனால் நம்ம தேவனுடைய கைக்குள்ளே நின்றுட்டுருப்போம். அதான் சொல்கிறேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். வசனம் இருக்குது. கடைசியாக என் சம்பத்தை நான் சேர்க்கும்போது தான் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன். அடுத்த வசனம் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை அந்த டிக்ளரேஷனில் தான் தெரியும் யார் ஜெயித்தாங்க யார் தோத்தாங்கன்னு. ஜெயிக்கிற மாதிரியே இருப்பாங்க, தோற்றுருவாங்க. தோக்கிற மாதிரியே இருப்பாங்க, ஜெயிச்சிருவாங்க.
தான். அந்த ஓட்டில் நாங்கள் ஜெயிச்சிருவோம், இந்த ஓட்டில் ஜெயிச்சிருவோம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஓட்டு மேலிருந்து வரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, எப்போ ஜட்ஜ்மெண்ட்டில் கொண்டு வந்து நம்மளை தேவன் நிற்கிறாரோ அப்போ தாங்க தெரியும் யார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், யார் நீதிமான்கள், யார் உண்மையாக தேவனுக்கு ஊழியம் செஞ்சவங்க. அந்த வித்தியாசம் எப்போ தெரியும் தெரியுங்களா? ஓட்டு எண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ நம்ம எதில் இருக்கிறோம்? தேர்தல் பரப்புரையில் இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு தேர்தல் நாள் வரும். தேர்தல் நாளுக்காகவே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். நம்முடைய மரண நாள் அதுதான். நான் முழுக வேண்டிய இன்னொரு ஸ்நானம் உண்டு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அதுதான். மரண பரியந்தம் நிலை நிற்கிறவனே, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே படிக்கிறோம் இல்லையா? அது வரைக்கும் நம்ம ஓடிட்டு இருக்கணும். ஒருவேளை இந்த டெபாசிட்டு கட்டிட்டு தூங்கிட்டு தேவன்கிட்ட ஓட்டே வாங்காமல் சும்மாவே இருந்துட்டு உலக பிரகாரமான ஆசை இச்சைகள் போக்குவரத்தில் எல்லாம் போயிட்டோம்னு வைங்க, தோற்றுருவோம். தோத்தா கூட பரவாயில்லைங்க, கட்டின டெபாசிட் கூட வராது. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேருக்கு படுதோல்வி அடைந்தவர்களுக்கு என்ன வராதுங்க. ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டு வாங்கினா தான் உங்களுக்கு டெபாசிட் திருப்பி கிடைக்கும் ஓரளவுக்கு. அப்போ அதுக்கு கீழே ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா படுதோல்வின்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன கிடைக்காது? கட்டின டெபாசிட் கூட கிடைக்காது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த கண்டிஷனில் இருக்கிறோமா. அதனால தான் பவுல் எழுதினார் பாருங்கள், எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா? புத்தி சொல்கிறது மட்டுமில்ல, நாளானது சமீபித்து வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவா புத்தி சொல்லணும். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய், துணிகரமான அர்த்தம், பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் இனி ஒரு பலி கிடையாது. அப்புறம் என்னதான் நடக்குமா? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கறதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனியுமே இருக்கும். அதான் படுதோல்வி அடைஞ்சு அவங்க எப்படி அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நடுங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. அது மட்டும் இல்லை, நம்ம டெபாசிட் வாங்குறதுக்காக வந்திருக்கோம், அல்லது டெபாசிட் இழக்கிறதுக்காக வந்திருக்கோம், டெபாசிட் கொடுக்குறதுக்காக வந்திருக்கோம். ஜெயிப்பு உறுதியாகணும். ஜெயிப்பு உறுதியாகணும்னா ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு சின்னம் இருக்கும். அந்த சின்னம் தான் அந்த கட்சியினுடைய கேரக்டரை சொல்லுமா. இப்போ நம்ம கட்சிக்கு என்ன சின்னம் போடலாம் நீங்களே சொல்லுங்கள். நம்ம எப்படி இருக்கிறோமோ அதான சின்னமாக இருக்கும். என்ன சின்னம் போடலாம்? ஏதாவது ஒரு சின்னம் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள் சின்னமா? பைபிளில் சின்னம் கிடையாதுங்க. பைபிள் நமக்கு அது ஒரு வழிகாட்டி. வேறு என்ன சின்னம் போடலாம்? அந்த ஒரு சின்னம் பார்த்தாலே இப்படித்தான் நம்ம இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னு என்ன போடலாம்? சிலுவை, அதுதான் நம்முடைய சின்னம். சிலுவை சுமந்தால் கிரீடம் பெறலாம். தன் சிலுவை எடுத்து என் பின்னாடி வர்றவங்க படிச்சிருக்கோம் இல்லையா? ரைட், இது ஒரு சின்னம். அடுத்தது கட்சிக்கு ஒரு கொடி இருக்குதான். இந்த சிலுவையில் நம்ம ஒப்பு கொடுத்தால், அவரோடைய பாடுகளை சகித்தால் அவரோட ஆளுகையும் செய்யலாம். அதுக்கு ஒரு கொடி இருக்குது, ஒரு சின்னம் இருக்கு, ஒரு கொடி இருக்குது. அப்படியே நமக்கு என்ன கொடி பார்க்கலாம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு ராஜா, யூதா ராஜா, சிங்கம் படிச்சிருக்கோமா இல்லையா? அதுதான் நம்முடைய கொடி, ராஜ சிங்கம். அதான் கொடி. சிங்க கொடியை அப்படி எடுத்துகிட்டு போகணுமா இல்லையா? ஆனால் சிலுவையை சுமந்துட்டு போகணும். சிலுவையை சுமந்துட்டு போகணும். சிங்கக்கொடியை கையில் இப்படி எடுத்துகிட்டு போகணும். ஒரு கையில் சிலுவை, இன்னொரு கையில் சிங்கக்கொடி. அதான் அர்த்தம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது தனியாக ஒரு கொடி இருக்கானெல்லாம் கேட்ட வேண்டாம். சிலுவை சுமந்தால் கிரீடம் பெறலாம், அவருடைய பாடுகளை சகித்தால் அவருடைய ஆளுகை செய்யலாம். கடைசியாக ஒரு வசனம் வாட்சி நம்ம முடிக்கலாம். பாருங்கள், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்தது போல. இப்போ உட்கார்ந்திருக்கார். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, எலெக்ஷனில் ஜெயிக்கிறவன் எவனோ, அதிகம் ஓட்டு வாங்குகிறவன் எவனோ, அது அர்த்தம். அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படி அருள் செய்வேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, த டிவைன் எலெக்ஷன், தெய்வீக தேர்தல் இப்போ நடந்துட்டுருக்கு. தேர்தல் நடைமுறைகள் முழுவதும் படிச்சிட்டோம். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கலாம்.
நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல யார் இங்கே ஜெயிக்கிறாங்க, தேவன்கிட்ட அதிகமாக யார் ஓட்டு வாங்குகிறார்களோ, கேட்டு வாங்கிறது இல்லை, ஓட்டு வாங்கணும் இல்லையா, யார் ஓட்டு வாங்குகிறார்களோ அவர்கள் தாங்க ஜெயிக்க முடியும். ஜெயித்தவர்கள் மறுபடியும் பாருங்கள், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தில் கவனிச்சு பார்த்தீங்களா, தேவன் ப்ரொப்போஸ் பண்ணி கிறிஸ்து செகண்ட் பண்ணி போய் டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் அவர்கள் நமக்கு டெபாசிட்டுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து பரிசுத்தாவி தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலேயே பரப்புரையில் அவருக்கு பிரியமான வாழ்க்கை எல்லாம் வாழ்ந்ததுக்கப்புறம் அவர்கிட்டே போய் உட்கார பாருங்க. மறுபடியும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கார், அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான வாய்ப்பு. ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனை என்னுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படி அருள் செய்வேன். அருள் செய்வதற்கு தேவன் நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால் நாம் அனைவரும் இந்த தெய்வீக தேர்தலில் ஜெயிச்சு தேவனுடைய ராஜ குடும்பத்திலே சென்று சேர தேவன் தாமே நமக்கு கிருபை செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.